கன்னிராசி கன்னிராசிக்கு எப்படி இருக்குது இந்த சுக்கிர பயிற்சி? எவ்வளோ கிஃப்ட் இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்க போகிறாங்க, நிறைய விஷயம் பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்னிராசி வந்து ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிற ராசி. ஏன்னா நான் ஏற்கனவே அவங்களுக்கு இந்த ராகுக்கேதுலாம் விலகி இப்போ ராகுக்கேது 6-12க்கு வந்தோம். இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வச்சுக்காதீங்க, நெகட்டிவ் தாட் வச்சுக்காதீங்க. இப்போ வந்து முயற்சி செய்யுங்க, முடியனா கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கானது. அதனால தெம்பா தைரியமா ட்ரை அப். இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க போடாத முயற்சி கிடையாது, நாங்க உழைக்காதல, குடும்பத்துக்காகவே தியாகத்தின் சின்னம் சொல்லலாம் கன்னி. அப்படி அதுகிட்ட பர்ஃபெக்ஷன் தான் வந்து. நல்லா அழகா சொன்னீங்க. இந்த கன்னிராசிக்குன்னு ஒரு நல்ல மந்திரம் சொல்லுங்களேன். ஆமா, இந்த கண்டக சனியை வந்து அடித்து நோக்குவதற்கு ஓம் கணேசாய நமக. பிள்ளையார தான் பிடிச்சுக்கணும். உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் தலைவா, நீ தான் எங்களுக்கு வந்து எல்லா தடைகளையும் அவரை தொந்திய பார்க்க நம்மளுக்கு மீட்டு விழும். விநாயகருடைய தொப்பைக்கு வந்து அதான் குபேர கணபதி நிறைய நம்ம கேள்விப்பெல்லாம் பட்டிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா எங்களோட ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்தளவுக்கு பிரபலமானதுக்கு காரணமே நீங்கள் தான். அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். அதாவது சுக்கிர பயிற்சி அப்படின்னா எனக்கும் தெரியாது. சுக்கிர பயிற்சினா எப்போ, அது எப்போ வருது, அதனால் எவ்வளோ விளைவுகள், எவ்வளோ கிஃப்டெல்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதித்யா அப்படிங்கிறதே வந்து சூரியன். அவங்களே பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் முகத்தில் அவ்வளோ அழகாக பிரகாசமாக உட்காந்துட்ருக்காங்க. நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவாக நிறைய விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சி அது எப்போ வருது, அதனால நமக்குலாம் எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது, எப்போ வருது, என்னென்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சந்திக்கலாமா? வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களே அப்படின்னும் போது அந்த பேர் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சொர்ணலக்ஷ்மி அப்படின்னாலே வந்து சொர்ணம், பணம். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பிரகாசமாக அம்சமாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதனால எவ்வளோ விளைவுகள்லாம் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது? அதாவதுமா, நம்ம 9 கிரகங்கள் இருக்கு. டெய்லியும் ஒரு மனுஷன் வந்து பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னா என்ன வேணும்? சுக்கிரன் இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சில்லறை பணம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், கொடுக்கிறவரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மாத கிரகங்கள். ஒரு செகண்ட்ல, ஒரு நொடியில என்ன வேணாலுமே நம்மளுக்கு நடந்துடலாம். நம்ம வந்து எல்லாரையுமே கணிச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு நாள் ஆகிடும் நம்மளுக்கு வந்து பலன்கள் சொல்றதுக்கு. இந்த சுக்கிரன் என்பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இயங்கும் சக்தி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கிராச்சாரியக்கு தான் வந்து இறந்தவங்களே மீட்டக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப வந்து நம்ம கேட்போம், என்னடா காசு பணம் துட்டு மணி மணி மணி, இதான் வந்து வாழ்க்கையே. அப்ப இந்த மாதம் எனக்கு ஒரு வரவு இருக்குமா, இல்ல சுக்கிரனாலே வந்து காலச்சக்கரத்தின் 2-7 எனக்கு யாரால ஒரு ஆதாயம் கிடைக்குமா, லாபம் இருக்கா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வருமா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தேவை வச்சிருக்கேன், மொய் பணம் வருமா. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடறோம், அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு மொய்யே வந்து வட்டி இல்லாத கடன் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு வரவு இதெல்லாம் இருக்குதான்றத வந்து இந்த பதிவுல வந்து பார்த்துடலாம். இதுக்கு சாதகம் சுக்கிரன் பணம் மட்டும்தான் கொடுப்பாரான, அவரால் வந்து மாரகத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த 2ஆம் இடம் என்றது மீட்ரு, நம்மளுக்கு பணத்தையும் சொல்லும், நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு கர்ம செயல் நடக்கிறதையும் சொல்லும். இந்த 12 ராசிக்கு எப்படி வந்து இந்த சுக்கிரனுடைய நகர்வால், அதுவும் அவர் வந்து தேவகுருவோட இணைகிறார். அப்ப இந்த குரு சுக்கிரன் இணைவு 12 ராசிக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு சாதகம் பாதகம் தரப்போகிறது என்பதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு தெளிவா ஒரு பட்டுன்னு ஒரு 4 விஷயங்களை வந்து அழகா பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளோ அழகா முதல்ல மக்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக சொன்னீங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு எப்படி இருக்குது இந்த சுக்கிர பயிற்சி? எவ்வளோ கிஃப்ட் இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்க போகிறாங்க, நிறைய விஷயம் பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
கன்னி ராசி வந்து ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிற ராசி. ஏன்னா நான் ஏற்கனவே அவங்களுக்கு இந்த ராகுக்கேதுலாம் விலகி இப்போ ராகுக்கேது 6-12க்கு வந்தோம். இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா 7ல் சனி ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாரு. என்ன கன்னி காலம் ஃபுல்லாக கண்ணீர் விடுமா, கண்ணீர் சிந்துமா அப்படிலாம் வந்து நிறைய கேட்பாங்க. ஆனால் கன்னிக்கு இந்த நாட்களில் வந்து ஆர்கியூமெண்ட்டை அவங்க என்றைக்குமே தவிர்த்து கொள்ளணும். கன்னி வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கணும், நான் எல்லாமே அனுபவிக்கணும் செய்யணும்னா நம்ம ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்தாலே அவங்க கன்னி வந்து சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளணும். எப்பயோ நடந்தது செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து புதனுடைய வீடு இல்லவா, நீ அன்னைக்கு அப்போ அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு பட்டியலிட்டு காட்டும். நிறைய கண்ணியில் டைவர்ஸ் வர்றது எல்லாமே இந்த ஆர்கியூமெண்ட்டில் தான். என்றைக்குமே கன்னி வந்து ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து அவங்க வந்து எப்போ விட்டு கொடுத்து போனாங்கன்னா வாழ்க்கை சிறப்பு. இப்போ 7ல் சனி வந்ததுனால நிறைய பேருக்கு பிரிஞ்சிருக்கலாம். அதே போல் திருமணம் ஆகாமல் நிறைய வந்து தடைகள் வந்திருக்கலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்திருக்கலாம். தசாபுதிலாம் ஒரு சிலர் சிறப்பாகனா குடும்பத்தை விட்டு பிரியறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம இயற்கை இது பண்ணுறது, அது எந்த வயசுமே இதில் வந்து ஊட வந்துடும். ஏன்னா சார் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்குமே 4-7 கூடியவரே குருவாக வருவார். இந்த 7ஆம் இடம் எல்லாமே மாரகஸ்தானம் 2-7ன்றது. அதுபோல் 1-4-7-10லாம் நம்ம கேந்திரங்களாக இருந்தால் கூட அந்த மாரக பாவங்கள் சம்மந்தப்பட்டோம். நம்மளுடைய இதில் வந்து மைனஸ் புள்ளி. அதுக்கு தான் சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு காலகட்டங்கள்லாம் சரியில்லைன்னா ஆலோசித்து கொள்ளலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த் செக்அப் மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் எங்ககிட்ட தான் வாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு யாருக்கு வந்து எப்படி தோணுதோ உங்களுடைய அஸ்ட்ராலஜரை பொறுத்து எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆனால் இதற்கு வந்து செலவு பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாடை சிறப்பாக வச்சுருக்கும் போது உங்கள் கர்மாக்களை நீங்கி நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லாமே நம்ம கண்ணுக்கு விடும். எனக்கே ஒருத்தர் சொன்னார், த கண்டம் என்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த நேரத்தில் உயிருக்கு ஆபத்து வரும் அதெல்லாம் வந்து ஜாதகத்தில் தான் இருக்குது. அதுக்கு தான் வருஷத்துல ஒரு வாட்டி பார்த்துக்கிறது அவ்வளோ. ஏன்னா அந்த புள்ளிகள்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம பண்ணுறதை பண்ணிவிடுவோம். அதுக்கு மேலே இறைவன் ஒரு கணக்கு போட்டிருப்பாரு. நம்ம கர்மா எவ்வளவோ இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏங்க நான் இவ்வளோலாம் செஞ்சேன் கொண்டேன் ஆனால் என் கண்ணுக்கு காட்டி கொடுக்கலேன்னு கதறியவர்களும் நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு மேலே வந்து ஏன்னா சகாதேவன் கொடுத்ததே அதான். யாரும் வந்து 100% வந்து நம்மளுக்கு இங்கே தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது 12 கட்டத்துலையும். ஆனால் அதையும் தாண்டி இறைவன் நினைச்சா நமக்கு எதை வேணாலுமே கண்டிப்பாக முடியும். அந்த நாள் தான் கண்ணியை சொல்கிறேன், எப்பவும் வந்து நெகட்டிவ் வச்சுக்காதீங்க, நெகட்டிவ் தாட் வச்சுக்காதீங்க. இப்போ வந்து முயற்சி செய்யுங்க, முடியனா கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கானது. அதனால தெம்பா தைரியமா ட்ரை அப்ளை அப்ரோச், இதுதான் உங்களுக்கு தாரக மந்திரம். முயற்சி செஞ்சுங்க. அது நடக்கலன்னா டென்ஷன் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறீங்க. மாணவர்களாக இருக்கீங்களா, ஒரு வெளிநாட்டு படிப்புக்கா இல்லை ஹாஸ்டல் தங்குறதா தாராளமாக போங்க. ஏன்னா கன்னி வந்து ஒரு அஸ்தம், இந்த ரோகிணி, அதே போல் திருவோணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா தாயாரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வரக்கூடிய அஸ்தம்லாம் ரொம்ப ஒரு விருப்பம் அதிகமாக வைக்கக்கூடாது. எது மேலே ரொம்ப விருப்பம் வைக்கிறோமோ அதை அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி போகும். அதனால் கன்னி இந்த காலகட்டம் கொஞ்சம் தசாபுதிலாம் ஒரு சிலருக்குலாம் சிறப்பு இல்லை. 6-8-12 சம்மந்தப்படுதுன்னா கொஞ்சம் குறிப்பாக பிள்ளைங்களை தள்ளி வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப சிறப்பு. அதே போல் சித்திரையெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா உடனே ஒரு துணி கடைக்கு போயிட்டு கொஞ்சம் அப்படியே வந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிரக ஆக்டிவேஷன் மாதிரி உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா, ரொம்ப எங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் போடாத முயற்சி கிடையாது, நாங்கள் உழைக்காதில்ல, குடும்பத்துக்காகவே தியாகத்தின் சின்னம் சொல்லலாம் கன்னி. அப்படி அதுகிட்ட பர்ஃபெக்ஷன் தான் வந்து நம்ம சமாளிக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்ஷன் பார்க்கும். அதை மட்டும் நீக்கிடுச்சுன்னா போதும். கன்னி ரொம்ப அருமையாக இருக்கும். தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், நல்லா வந்து ஒரு growth, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களுக்கு பண வருவாய் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9-10லாம் கிரகங்கள் அழகாக அணிவரிசை பார்த்து இருக்குது. நல்ல சாப்பாடு, உணவு, உடை, நல்ல ட்ராவல் எல்லாமே கிடைக்கும், நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டம் கன்னி இந்த விநாயகர் வழிபாடு வைத்துக்கொள்வது சிறப்பு. அன்னதானம், சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்ய 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 இவங்களுடைய லக்னாதிபதியான புதனுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இது வந்து அந்த சிவன் கொடுத்துருவார். சிவனை வணங்கிட்டா போதும், புதனுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்து வந்துடும். அதனால் நம்மளுக்கு கோளறுப்பதிகம் எப்போவும் வந்து படிக்கக்கூடிய கன்னி வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை வந்து அதை சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டகசனியால் ஏற்படக்கூடிய தடை, தாமதம், குழப்பம், உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டகண்டா இருக்குதுன்னா கூட அதையுமே மாற்றி கொடுக்கக்கூடியது இந்த பதிகங்கள், சிவனுடைய பதிகங்கள். பழமையான சிவாலயங்கள் செய்வதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, ஏழை எளியவருக்கு செய்யுங்க.
நல்லா அழகா சொன்னீங்க. இந்த கன்னி ராசிக்குன்னு ஒரு நல்ல மந்திரம் சொல்லுங்களேன். ஆமா, இந்த கண்டக சனியை வந்து அடித்து நொறுக்குவதற்கு ஓம் கணேசாய நமக. பிள்ளையார தான் பிடிச்சிக்கணும். உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் தலைவா, நீ தான் எங்களுக்கு வந்து எல்லா தடைகளையும் அவர் காலை நீக்கி. கட்டியா ஆமா, பிடிச்சிக்கணும். அவரை தொந்திய பார்க்க நம்மளுக்கு மீட்டு விழும். ஓ, விநாயகருடைய தொப்பைக்கு வந்து அதான் குபேர கணபதி நிறைய நம்ம கேள்விப்பெல்லாம் பட்டிருக்கோம். அந்த தொப்பையா தான் சொல்லுவாங்க. யாருக்குன்னா நம்ம தொப்பை இருந்தாலும் தான் சொல்லுவாங்க குபேர தொப்பையான்னு கேட்போம். அந்த மாதிரி கன்னி விநாயகர் அந்த மந்திரத்தை சொல்ல 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 ஒரு செதற்காய் விட்டுருங்க. எப்ப நினைக்கிறீங்களோ ஒரு காரியம் போனோம் செய்யணும், அதுல இருக்க தடையை நீக்குவதற்கு 3 தேங்காயை வாங்கி வந்துருங்க. வீட்டுல வடகிழக்கு ஈசானிய மூலையில வைத்து முதல் நாளே மஞ்சள் குங்கம்லாம் தடை வச்சு மறுநாள் எடுத்துட்டு போய் அருகம்புல் மாலை சாற்றி 3 செதற்காயை சதற விடும்பொழுது 2 தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி வரும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து மங்களகரமாக நடக்கும். எல்லா தடையும் நீங்க அடுத்து வரக்கூடிய லாபகுரு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு ரெடியா இருக்காரு. நான் உள்ள வரப்போறேன், என்ட்ராக போறேன் அப்படின்ட்டு. அதனால கன்னி இனி வந்து கவலை கிடையாது, இனி கனிவான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா, நன்றி. ரொம்ப அழகாக சொன்னீங்க கன்னிராசி. ஏன்னா நிறைய பேர் எனக்கு கன்னிராசியை தெரியும், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக சொன்னீங்க, நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருக்குங்க கன்னிராசி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளையார பிடிச்சிக்கோங்க, மந்திரம் சொல்லுங்கள், ஹாப்பியாக இருங்க. பட் கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருங்க கன்னிராசி, டோன்ட் வரி.